ஹாய் அளவு வணக்கங்க. நான் அன்றைக்கி மல்லி துவையல் செய்ய போகிறேன். அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் சூடானது எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் சூடானது மல்லியை போட்டுருவோம். நான் ஒரு கை அளவு போட்டிருக்கேன் மல்லி. அது செவந்து வரட்டும். காஞ்ச மிளகாய் ஒரு 3 போட்டிருக்கேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துருவோம். செவந்து வரட்டும். இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம். அதே எண்ணெயில் பூண்டு போட்டு வதக்கிடுவோம். செவந்து வரட்டும். கருவேப்பிலை போட்டுருவோம். அதுவும் செவந்து வரட்டும். புளி கொஞ்சம் போட்டுருவோம். அதையும் வதக்கி விட்டு தேங்காய் கொஞ்சம் போட்டுருவோம். அதையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருவோம். செவந்து வரட்டும். செவந்து வரையும் இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம். அதே எண்ணெயில் கடுகு உளுந்து போட்டுருவோம். கடுகு உளுந்து வெடித்ததும் கருவேப்பிலை போட்டுருவோம். கருவேப்பிலை செவந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ வறுத்து வச்ச மசாலாவை மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நைஸாக குறப்பாக அரைப்பட்டிருக்கு. கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நைஸாக அரைக்கணும். இப்போ நைஸாக அரைப்பட்டுடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் பரிமாறிட்டு தாளிப்பை உள்ளே ஊற்றிடுவோம். இது வெள்ளை சாதத்தோட சாப்பிட்டா டேஸ்டியாக இருக்கும். சூடான சாதத்தில் சாப்பிட்டா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். பழைய சாதத்துக்கு இன்னும் டேஸ்டியாக இருக்கும். சுவையாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள்.